வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைய பதிவில் நாம் பிரபஞ்சத்தின் அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்ன டெக்னிக்னா ஓப்பனோபோனோ டெக்னிக். இந்த டெக்னிக் சமீப காலமாக பிரபலம் அடைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம். சரி, அப்படி என்ன இந்த டெக்னிக்கில் இருக்குது, இந்த டெக்னிக் எப்படி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த ஓப்பனோபோனோ டெக்னிக்ன்றது பார்த்தீங்கன்னா ஹவாய் நாட்டில் பண்டைய காலத்தில் வழிபட்ட ஒரு முறை. இது அவங்க ஈலிங்காகவும் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த ப்ரேயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டெக்னிக் தான். வெறும் 4 வார்த்தைகளை கொண்டு அவங்க பல அதிசயத்தை சாதிச்சிருக்காங்க. அது என்னென்ன வார்த்தை, அந்த வார்த்தைகளின் சக்தியும் அதோட சூட்சமும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத நான் சொல்கிறேன். இந்த ஓப்பனோபோனோ டெக்னிக்கில் யூஸ் பண்ணுற 4 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் சாரி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ. இதை நம்ம எப்படி சொல்லலாம், இது எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்க்கலாம். நீங்கள் நன்றி உணர்ச்சியும் அன்பையும் கொண்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கலாம். எந்த நோயை வேணால் தீர்த்துக்கலாம், எந்த உறவு முறையை வேணால் மேம்படுத்திக்கலாம். அதுக்கான டெக்னிக் தான் இது. இது நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி. ஐ ஆம் சாரின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா தவறுதலுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அதுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. அது என்னன்னா உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸை, அந்த பொருள் மேலே இந்த நெகட்டிவ் தாட்ஸை, இல்லை அந்த உறவு மேலே இந்த நெகட்டிவ் தாட்ஸை கிளியர் பண்ணிவிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீனா உங்களை மன்னிக்க சொல்லிட்டீங்க. நீங்கள் எதை பண்ணியிருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமல் எதை பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த மன்னிக்க சொல்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஈகோவெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முழுவதுமாக சரணடைஞ்சிடுறீங்க. அதனாலேயே இந்த டெக்னிக் ஈஸியாக உங்களால் செயல்படுத்த முடியுது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி உணர்ச்சியோட தேங்க்யூன்னு சொல்கிறீங்க. இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு அபிரதமாக உங்களுக்கு தேவைகளை என்னவோ அதை அப்படியே உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுதான் இந்த தேங்க்யூன்ற நான் சொல்கிறேன். நாலாவது பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அதாவது நீங்கள் அதை ரொம்ப நேசிக்கிறீங்க. அதை ஒரு பொருளையோ இல்லை பணத்தையோ நீங்கள் அபிரதமாக ஈர்க்கணும்னா நீங்கள் அதுக்கு மேலே அன்பு செலுத்தணும். அப்போ தான் அது உங்ககிட்ட வரும். அப்போ இந்த ஐ லவ் யூ சொல்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியுமே நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்தியுமே நீங்கள் ஈர்க்கிறீங்க. ஸோ இதுதான் ஒர்க் அவுட், இந்த டெக்னிக் ஒர்க் ஆகிறதுக்கான சூட்சமம். சரி, இதில் வச்சு நம்ம எப்படி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு நீட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி ஆகும். ஸோ நீங்கள் இது நான் சூப்பராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு அபிரதமாக இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. என்ன அதுக்கு நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இப்போ மணி நீடுக்கே நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா அது எப்படி பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு மணி தேவைப்படுது. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காசு வந்தால் தான் உங்களால் ஒரு செயலை பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இதை எப்படி சொல்லணுன்றதை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், இல்லை தமிழில் சொல்லலாம். அதாவது எதில் சொன்னாலும் நீங்கள் அந்த ஃபீலிங்கோட உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் தமிழில் சொல்கிறேன் எப்படி சொல்லணுன்ட்டு. நீங்கள் இப்போ பணத்தை ஈர்க்க போகிறீங்க, பணம் தான் உங்களோட தேவைன்னா அதை எப்படி சொல்லணும்னா, எனது அன்பான பணமே, நான் உன்னை மதிக்காமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஐ எம் சாரி. தயவு செய்து நான் செய்த தவறுகளை உன்னை மன்னித்து விட்டு
உனது இருப்பால் தான் எனது தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறது. அதற்காக உனக்கு மிக்க மிக்க நன்றி. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உனது வரவு எனது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது. ஐ லவ் யூ. இப்படின்ற மாதிரி நீங்கள் தமிழில் சொல்லலாம். ஸோ இல்லை நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து இதை கண்டினியூ பண்ண போனீங்கன்னா அந்த உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அந்த செயலை நினச்சி சொல்லுங்கள். இது எப்படி சொல்லணும்னா, மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக 21 டைம்ஸ் சொல்லுங்கள். இந்த உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் அந்த பணத்தை நினச்சி கூட நீங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஐ ஆம் சாரின்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பீங்க, அதை மனம் மருந்து எப்படி மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த மன நிலையில இருந்து ஐ ஆம் சாரின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்கிறீங்க. ஒருத்தங்கிட்ட எப்படி வந்து நீங்கள் மன்னிக்க சொல்லி கேட்பீங்களோ அந்த மனப்பூர் நிலையிலேருந்து அந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தேங்க்யூன்னு சொல்கிறீங்களே, தேங்க்யூன்னா அவங்க செஞ்ச செயலுக்கான அற்புதங்களை நினச்சி அதுக்கான பலனை நினச்சி நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொருளை உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நினச்சி அந்த உணர்ச்சியில் இருந்து நீங்கள் வந்து ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்மூடித்தனமாக இது உணர்ச்சியோட மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இதை வந்து நீங்கள் 21 டைம்ஸோ இல்லை அதுக்கு மேலேயோ சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே பணம் கிடைக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து உடனே என்ன சொல்கிறது, இன்ஸ்டண்ட்டாக இது நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து இதை வச்சு நிறைய நோயை வந்து தீர்த்துருக்காங்க. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் டைவர்ஸ்க்கு போய் அவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டைவர்ஸே ஆகாமல் திருப்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து உங்களுக்கே இந்த காமனாக நீங்கள் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மை டியர் யூனிவர்ஸ், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அந்த மாதிரி நீங்கள் மை டியர் யூனிவர்ஸ் சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்னா நெகட்டிவாக இருக்கிறதுலாம் உங்கள்கிட்ட வரவே விடாது. ஒன்லி வந்து உங்களுக்கு பாசிட்டிவான இது மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். அதனாலேயே உங்களை வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். நீங்கள் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மணிக்காகவோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்காக இல்லை ஒரு ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி மை டியர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி இப்போது வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ உங்களோட உறவு முறை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க பேரை சொல்லி அவங்க உங்களுக்கு என்ன உறவோ அந்த மாதிரி மை டியர் மதர் அவங்க பேரை சொல்லி அந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்துக்கும் நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களோட ஹெல்த்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த 4 வார்த்தையில் அவ்வளோ அபரிதமான சக்தி இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் இது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து கேட்டு நினச்சதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 வார்த்தை வந்துட்டு அவ்வளோ சக்தி வாங்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே வந்து அந்த மிராக்கல்ஸை பார்ப்பீங்க பாருங்கள். உடனே இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடந்ததோ. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க சொல்லவே இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நடக்கும். நண்பர்களே, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு நலமான வளமான உடல் ஆரோக்கியமான மன ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. பிரபஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோலாம் சக்தி கொடுத்துருக்குப்பாங்க, அதை நம்ம தான் சரியாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த 4 வார்த்தையில இவ்வளோ சக்தி இருக்குன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ சக்தியை நம்ம உள்ள அடக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 வார்த்தையிலேயே இவ்வளோ சக்தி இருக்கிறதுனா அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வேறு எதுக்கும் தேவையில்லைன்னா கூட மை டியர் யூனிவர்ஸ் சொல்லி இந்த டெக்னிக்கை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இது ரொம்ப அற்புதமான டெக்னிக். இதை மட்டும் விட்டுறதுக்கு நீங்கள் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. ஓகே அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.